உண்மையிலான தொழிற்சம் சொத்திருக்கிறோம். லூக்கா 19 சகேயு இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஏசு அந்த பக்கம் அவன் நமக்குலாம் தெரியும், அவன் குள்ளனா இருந்தனால மரத்து மேலே ஏறி உட்காந்துருந்தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, சகேயு இயேசுவை பார்த்த மாதிரி சொல்லலை. ஆனால் இயேசு அந்த இடத்துல வந்தோன்னா நின்று அண்ணாந்து பார்த்து, சகேவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் நீ தங்கணுன்ற. முதலாவது நாம் தேடும்போது நாம் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கர்த்தர் நமக்காக இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் பார்த்து அவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே என்னுடைய ஆசையில் பாதியை நான் ஏழையை தரேன். நான் அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா நாளை தனியாக திருப்பி தரேன் அப்படின்ற. ஆண்டவர் நான் சொல்கிறேன், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்ற. இப்படிப்பட்டதான ஒரு மறுரூபம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறேன். விடிய காலையில் ஏஞ்சி முழங்கால் போட்டு 2 கைகளை உயர்த்தி ஜபம் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரும். அது வரைக்கும் எந்த மாற்றமும் வராது. விடிய காலையில் ஏஞ்சி முழங்கால் போட்டு ஜபம் பண்ணால் தான் மாற்றமே வரும். இல்லையா? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். கர்த்தரை தேடும்போது தான் கர்த்தர் நமக்கு தரிசனத்தை காட்டுவார். இதுக்காக தான் நான் அழைச்சிருக்கேன், இதுக்காக தான் உன்னை கூப்பிட்ருக்கேன், இதுதான் உன்னை குறித்து என்னோட நோக்கம் என்னன்னு வெளிப்படுத்துவேன். இல்லையா?